ஓம் கம் கணபதியே நமஹ. ஜேசி டிவி அன்பர்களுக்கு வண்டலூர் வாஞ்சிநாதனின் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எனது அன்பிற்குரியவர்களே, இந்த 2019ஆம் ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருப்போம். இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி அடுத்த ஆண்டு என்ன மாதிரி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த 2019ஆம் ஆண்டு வளங்கள் நிறைந்த அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. டெலிவிஷன் இருக்கா சார்? டெலிவிஷன்ல பேசிக் மாடல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் எண்ட். இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கங்க. மைக்ரோவேவ் அவன் இருக்கா? இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கங்க. போடுறதுக்கு ஜட்டி இருக்கா? டாப் எண்ட் ஸ்வைப் பண்ணிக்கங்க. வளங்கள் நிறைந்த அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது அப்படி என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் அதுதான் இந்த வருட முதலிலே நீங்கள் எடுக்கக்கூடிய மிக தவறான ஒரு விஷயம். சாலரி கிரெடிட் ஆயிடுச்சு. என்ன மொத்த காசு எடுத்துட்டீங்க? ஐயோ, இது மாதிரி நிறைய கடன் அடைக்கணுமே நானு. சரி, விஜயமலை மாதிரி யாருக்கு தெரியாம லண்டன் ஓடிட வேண்டியதான். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு திட்டமிட்டு செயல்பட்டால் மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடும். மச்சான், 20 வருஷமா பிளான் பண்ணி இந்த கோவா பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நம்ம இங்க வந்துட்டோம்டா, வா போட்டுக்கோ. கூடாது, கூடவே கூடாதுன்ற. அது எப்படி கூடும்? நான் கூட தான் சின்ன வயசுல இருந்தே கோவா போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க சார், நானும் பாக்குறேன் எல்லா வருஷமும் இதே இடத்துல இதே நாள்ல இதே நேரத்துல வந்து நிக்கிறீங்களே, அது ஏன்? வருஷம் வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவா போலாம் பிளான் பண்ணி கடைசி வரைக்கும் பிளான் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்க போறதுலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எல்லா வருஷமும் இதே இடத்துல கோவா போற மாதிரி பேக்ல பேக் பண்ணிட்டு ஓபிஎஸ் மாதிரி இங்கே நின்று 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு போவேன். ஸோ ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மிதுன ராசி நேயர்களே, உலருகின்ற இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடும். கரெக்டு. இந்த 2019 வருஷம் நமக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. அருமையான ஒரு ஆஃபீஸு, கை நிறைய சம்பளம் தருவாங்க, ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிடலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். இந்தா சாரே, ஓகே வீடியோஸ் உண்டோ? என்ன வீடியோஸு? யூடியூப் வீடியோஸ் தான். அதான பார்த்தேன். உனக்கு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ஸ்னாப் டியூப்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அங்கே போயிட்டு 720, 1080, 4Kன்னு எல்லா ரெசல்யூஷன் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு. முக்கியமாக யூடியூப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்னு எந்த ஆப்னாலும் எப்பனாலும் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக கான்டெஸ்ட்ல நடத்துறாங்களாம். அதெல்லாம் கலந்துட்டு என்ன மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்றதா உண்மையான சந்தோஷமே. இந்த மாதிரி தாலியை கட்டு, கால் கட்டு போட்டா சரி வருவீங்க. இந்த குடும்பத்தை வச்சுக்கோ, முதல்ல தாலி கட்டு, கட்டுப்பா, கட்டு கட்டு, சந்தோஷமான வாழ்க்கை வாழலாமா? நான் என்ன கட்டுறேன், நீங்க என்ன கட்டிட்டு இருக்கீங்க? கட்டியாச்சு 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 கட்டியாச்சு. யோ சரி, கல்யாணம் பண்ணி வச்சுங்க, புள்ளியோட முகத்தை காட்ட மாட்டீங்க. கல்யாணம் பண்ணிருப்பேனே, இப்ப அதை பாத்துக்கோ. தம்பிங்க தான் படுத்துற, கழட்டி போட்ட மாலை மாட்டி மாட்டுங்கடா. குங்குமத்தை வைய, மேல போ. போயிட்டா. 2019ஆம் ஆண்டு கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோகங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. காரணம், இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த ராசிக்காரர்களை குரு பகவான் பார்த்துருக்கார். பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பார். You guys should definitely deserve it. டேய் மச்சான், என்னடா இது? மச்சான், ஒரு 5 வருஷமா என் ஆள் இந்த பப்புல தான் தையத்தக்க டான்ஸ் ஆடுவான்னு கேள்விப்பட்டேன். அதான் சிவங்களை போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு இங்கே ப்ரப்போஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். டேய், இதெல்லாம் முதல்ல எப்படா உள்ள கொண்டு வந்த? பவுன்சர் பார்த்தா தூக்கி வெளியே இருந்துச்சுடா. மச்சான், அப்ப கொண்டு வந்து வேஸ்ட்னு சொல்றியா? வேஸ்ட்லாம் வருது, இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரு. இந்தா இந்த ரோஸ் மட்டும் கொடுத்து அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண. பேபி ஹாய். ரொம்ப நேரமா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தா சரக்காவை ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சிரோம். என்கிட்ட கொஞ்சம் மானிட்டர் சரக்கு இருக்கு, அங்க போய் எடுக்கலாமா? வாங்க தர சேவை வாங்கிட்டு போலாமே. சூப்பர். என்னடா மச்சான், ஒரு மானிட்டர் சரக்கு மவுசா மாறிட்டா. என்கிட்ட கேட்டதா சூப்பர் சரக்கு வாங்கி கொடுத்துருப்பேனடா. சிம்மராசி அன்பர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிங்கம் போல் சீறி பாயும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக வாகனம் ஓட்டுவதில் தல அஜித்குமார் சாரையே சும்மா அச்சு தூக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு சும்மா ஃபேண்டாஸ்டிக்கா ஓட்டுவீங்கன்னு சொல்ல வரேன்.
congratulations. Thank you. Good thing I did so first speech. Oh, what a wheelie, man. What all the skill. Wow. Stop, man. ஓ இப்போதான் வரீங்களா? பரவாயில்ல அஜித் குமார் சார். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு நீங்க ஒரு படத்துல சொல்லிருக்கீங்க. பை தி வே தட் வாஸ் வெரி குட் ரேஸ். வாங்க ஒரு சேஸ் போடுவோம். சியர்ஸ். அண்ட் பை தி வே உங்க பேர் என்ன? பைக்கர் பாபு. அடிச்சு தூக்க மாட்டீங்க, மற்றவர்களால் அடிச்சு தூக்கப்படுவீர்கள். மெயினாக இந்த டியோ பைக்கும் டியூக் பைக்கும் வச்சுட்டு நம்ம நண்பர் பைக்கர் பாபு மாதிரி சுத்துறவங்க அத்தனை பேர் வீட்டுக்கு போக மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஆண்டு பூரா இருப்பீங்க. யூ guys should deserve it man. Deserve it. பலமான அடி. டாக்டர் எந்த வண்டியில போய் விழுந்தீங்க? டாக்டர் எந்த வண்டியில போனா முக்கியம், எங்க வலிக்குதுன்னு கேளுங்க டாக்டர். டாக்டர் கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொல்லுங்க. என்ன டாக்டர் வலிக்கிற நேரத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் பாருங்க டாக்டர், ரொம்ப வலிக்குது. உங்க சொல்ல எந்த வண்டியில போய் விழுந்த? டியோ வண்டியில போன டாக்டர். ஓ டியோ வண்டியில விழுந்தமா நீங்க உயிரோட இருக்க? நர்ஸ் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 2019ஆம் ஆண்டு கன்னியா ராசி அன்பர்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக இந்த கன்னியா ராசி ஆண்களுக்கு தனது துணைவியார் மிக கேரிங்கா இருப்பாங்க. இந்த திரைப்படத்துல சமந்தா விஜய் பாத்துக்கிற மாதிரி எனக்கு நீ இன்னொரு அம்மாமான்னு சொல்ற அளவுக்கு ஒரு லவ். இங்க வா, உனக்கு எதுக்கு சேரு நில்லு. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்க வேணா அப்படி சேஞ்ச் ஆயிக்கங்க. வைடா பேபி, உன் ஃபோன் பாஸ்வேர்ட் என்னடா? உன் பேர் தான் பேபி. என் பேர் என்ன? DHIVIY. என் பேரு தனலட்சுமி. அதுதான் பேபி ஷார்ட்டா திவ்யா அப்படின்னு வச்சிருக்கேன். திவ்யா இங்க இருக்கு, தனலட்சுமி இங்க இருக்கு. திவ்யா அங்க இருக்கு, தனலட்சுமி இங்க இருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. காரணம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் உச்சத்துல இருக்கார். சாதா உச்சம் இல்ல, மவுண்ட் எவரெஸ்ட் உச்சத்துல நின்னு 8x ஸ்கோப் போட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கார். எஸ் 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 8x ஸ்கோப் போட்டு உங்களை பார்த்துட்டு மட்டும் தான் இருப்பார் நினைச்சீங்களா? உங்களை அங்க இருந்து ஸ்னைப் பண்றார். நோ சான்ஸ். ரிவைவ் பண்றதுக்குலாம் ஒரு பயம் வர மாட்டான். எஸ் படிப்புல யாருன்னு அடிச்சு தம்பி இவ்வளவு ஒட்டதெல்லாம் டூப்ளிகேட். சாரிப்பா இதான்ப்பா ஒரிஜினல். ஆமா தம்பி, உன் பேர் என்ன? மகாலிங்கம். தம்பி உன்னை பத்தி தான் டிபார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 38 அரியர் வச்சிருக்காம. இப்போ கூட அரியர் எக்ஸாம் இருக்கு, போய் எழுது போ. அரியரா? ஐயோ. எனது அன்பிற்குரியவர்களே, இந்த 2019ஆம் ஆண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக இந்த சிங்கிள்ஸா இருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்களா தான் இருப்பானுங்க. சும்மா முறைச்சிட்டு முரட்ட சிங்கிள மட்டுமே தான் வாழ்வேன்னு சுத்திட்டு இருப்பானுங்க. காரணம் காதல் இல்ல. ஒரு காதல் பண்ணாம அவன் வாழ்க்கையில ஒரு விரக்தி, வேதனை, கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், வெக்கம், வேதனை, சை கர்மா. இப்படி இருக்கவங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்க போதுன்னு சொல்ல வரேன். மிஸ்டர் அமுதன், உங்க ஃப்ரெண்ட் ரகுராம் நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அததான் லெட்டரா கூட எழுதி கொடுக்குறேன். நீங்க அவட்ட கொடுத்துறீங்க? கண்டிப்பா கொடுத்துறேன். யா நான் கொடுத்துட்டு சொல்றேன். Thank you. வாடி சம டேஸ்ட் பா. மச்சான் ஒரு பொண்ணு வாங்கிட்ட குடு. மச்சி இந்த கடையில பஜ்ஜி செம டேஸ்டா இருக்கு. இப்படி இருந்தா பின்ன எப்படி? அப்ப நான் காலம் பூரா கட்ட பிரம்மச்சாரியா தான் வாழணுமா? காதெல்லாம் பண்ணக்கூடாதா? சிங்கிளா மட்டுமே தான் இருக்கணுமான்னு கேட்டா ஆமான்ற. இந்த ராசிக்காரர்கள் தனது பெற்றோர் சொல்லும் மணமகனையோ மணமகளையோ கல்யாணம் செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தவிர வேற ஏதாவது முடிவு எடுப்பேன்னு எடுத்துனா விரோதத்துல தான் முடியும் பாத்துக்க. வாய்ப்பே இல்ல. ஆமா ஏதோ பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன அது? ஒண்ணுல மச்சான், இந்த கடையில பஜ்ஜி மட்டும் இல்ல பண்ணு கூட சூப்பரா இருக்கும். ஆமாமா இந்த கடையில பண்ணு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தேன். வா வா அதையும் டேஸ்ட் பண்ணி பாப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டு மிக ஆரோக்கியமான ஒரு ஆண்டாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த மருத்துவ துறையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மிக எளிதாக ஆபரேஷன் செஞ்சு முடிப்பீங்க. எக்ஸலன்ட் டாக்டர்ஸ். நர்ஸ் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, ஆரோக்கியமா இருக்க போறது இந்த ராசிக்காரங்க மட்டும்தான். கூட இருக்க யாருமே கிடையாது. ஹவ் இஸ் லைஃப்னு கேட்டா ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவானுங்க. இந்த லைட்டர் யார் இங்க வச்சது? சாரி டாக்டர், நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாம தம் அடிச்சிட்டேன். இது ஆபரேஷன் தியேட்டர், சினிமா தியேட்டர் கிடையாது. கெட் திஸ் அவுட். ஆமா இந்த ஊசி இந்த ஆபரேஷன் தேவைப்படாதே. அப்படியே டாக்டர்? சரி பரவாயில்ல, இதோட படெக்ஸில் போட்டுங்க. ஓகே டாக்டர். இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை டாக்டர்? இந்த பேஷண்ட் ரொம்ப நாளா ஹார்ட் லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே சொல்றா டாக்டர்.
கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஆமா டாக்டர். இப்போ என்ன ஓப்பனா சர்ஜரி பண்ணுன்றீங்களா? ஆமா பண்ணிருங்க டாக்டர். நர்ஸ் இவர் வாய் புத்துங்க. ஓகே டாக்டர். ஒண்ணில முடிஞ்சு முடிஞ்சு ஓகே ஒரே நிமிஷம் கொடுத்துட்றேன். டாக்டர் உங்க ஒய்ஃப் லைன்ல இருக்காங்க. ஐயோ ஏங்க ஆபரேஷன் சொல்ல வேண்டியதானே? சரி டாக்டர் அவங்கள்ட்ட நல்லா பேச முடியாது. காதுல வை. சொல்லுமா. ஏங்க டிவி வரவே மாட்டேங்குதுங்க. டிவி வந்துருமா? நீ என்ன பின்னாடி ஒயர் கனெக்ட் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டேன். டிவி மட்டும் வரவே மாட்டேங்குது. வரும். கேபிளா? கேபிள் போட்டா வந்துருமா? ஓகே டாக்டர். இங்க பேசுங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே அதை நான் சரி பண்ணுங்க. டாக்டர் ஹார்ட் தாங்கும். டக்குனு உள்ள வைக்கணும். ஆபரேஷன் தியேட்டர்ல கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன். வை. இதே சொல்லுங்க. இப்போ நான் ஆர்டர் எந்த இடத்துல வைக்கணும்? டாக்டர் இந்த பேஷண்ட் வாஸ்துபடி ரைட் ஹேண்ட் சைடு வைக்க சொன்னா டாக்டர். அப்பதான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 வருஷம் உயிர் வாழ்வாராம். வாஸ்துபடி கரெக்ட்டா இருந்தா அப்ப அப்படியே வச்சிருவோம். முடிஞ்சு ஒண்ணில வச்சாச்சு. அம்மா தெரியுதா சார்? இங்க பாருங்க. கண்முனிக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. யாரையும் குட்டி போய் டேக் மீன் பாடி கேட்டுட்டு இருக்கா? டாக்டர் அது உங்க ஃபோன் தான் டாக்டர். ஐயோ அப்படியா? உள்ளே வச்சிட்டேனா? ஒன்னும் பிரச்சனை டாக்டர். மறுபடியும் பிரிச்சு எடுத்துடலாம். ஊன்னு சொல்லுங்க எடுத்துருவோம். நோ. இவன் உயிர் போன கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்டாட்டி என்னால பேச முடியாது. முதல்ல அந்த பாடி அப்படி டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் பேஷண்ட் நிறைய இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபாய் பில்லு போடுறேன். வட்டா தேங்க்யூ டாக்டர். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டு செல்வங்களும் செழிப்பும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடும். குறிப்பாக பெண்களுக்கு காஸ்டியூம்ஸும் காஸ்மெட்டிக்ஸும் உங்க டிராயர்ல கொட்டி கிடக்க போகுது. அதனால கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. Okay, here she comes, ladies and gentlemen. Here comes Johnny. Look out, guys. Shake that thing. இருப்பீங்க இல்ல நிப்பீங்க. இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட போய் நிப்பீங்க. டாடி கணக்கா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? புதுசா வாங்கின பவுண்ட்ஸ் போடுற சாண்டல் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ரோஸ் போட்டு வாங்கலாம்னு இருக்கேன். வாங்கி தரீங்களா? இப்பதான் உங்களுக்கு புதுசா வாங்கி கொடுத்தா அதுக்குள்ள எப்படி காலி பண்ண? பின்ன ஏன் போடுற? நீங்களே சேர்த்து போட்டீங்கன்னா காலி ஆகாம என்ன ஆகும்? நான் மூஞ்சிக்கு மட்டும் தானே போடுறேன். நீ இந்த தலையில இருந்து கால் வரையும் போட்டுட்டு இருக்க. இப்போ எனக்கு முதல்ல பவுண்ட்ஸ் போட்டு வாங்கி தர முடியுமா? முடியாதா? முடியாது. Do this. நான் எப்ப கேட்டாலும் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நீ வாங்கி தர மாட்டேன். போ, எனக்கு எதுவுமே வேணாம். அம்மா இந்த டாடி முதல்ல மாத்துமா. கூத்தடிக்கும் கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு மிகச்சிறந்த குடிமகனாகி ஆன்மீகத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் முழு ஈடுபாடை காட்டுவீர்கள். அந்த ஆன்மீக முகத்தை வச்சு எடை போடாதீர்கள். கேமரா அப்படி பேன் பண்ணி காட்டினீங்கன்னா விஷயம் போல் வளைந்து நெளிந்து ஓடும் மீனராசி நேயர்களே. இந்த மீனராசி பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சும்மா மீன்கள் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி இப்படின்னு ஓடி விடுவீர்கள். மாடு அங்கங்க சாணி போடுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீஸ் இருக்காங்களே, மாட்டா ஹெல்மெட் வேற போட்டுப்பீங்களே. சரி ஓடிடுவோம். இல்லையா? இல்ல ஓட்டியா? இல்ல நீ மறுபடியும் எப்படி மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஓட்டத்துல தான் மிகப்பெரிய ஆட்டமே இருக்கு. அங்கதான் நீங்க பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கரிச்சுன்னா கையை வச்சு இப்படி சொரிஞ்சிடலாம். ஆனா நீ மீனராசிக்காரங்க இல்லையா, மீன்களை போல் சும்மா அப்படி இப்படி மூக்க சொரியலான்னு வந்து அப்பயும் சொரிய முடியாம கை சுலுக்கி சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வந்தது காதையா சொரிஞ்சிட்டு போகணும்னு சொரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதான் 2019 உங்களோட வாழ்க்கை. சார் கொஞ்சம் நவுருங்க சார், போலீஸ் வரத்துறாங்க. இந்த பக்கம் ஓடிடுறேன். எப்படி சார்? அசல்ட்ட மாட்டேங்கிட்டியா? சார் சாவி கொடுங்க. முன்னாடியே உனக்கு ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்மெட்டான கேஸ் தான் போடாலும் பார்த்தேன். இப்போ நான் 420 கேஸ் போட்டு உனக்கு 7 வருஷம் உள்ள தரப்பா. எனது அன்பானவர்களே, இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஏன்னா அந்த 12 ராசியும் ரொம்ப கேவலமா ரொம்ப நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லா ராசியிலையும் அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனையும் டபுள் மடங்கு இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத எண்ட் ஆஃப் தி ரிசல்ட். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு எதிர்த்துனீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை சீரம் சிறப்புமா அமையும் என்று நான் இங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதுக்கு உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போ
போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2019 வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக சந்தோஷமாக வருடமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த வருடத்தை எடுத்துகிட்டு போங்க. அடுத்து இந்த ஸ்னாப்டியூப் ஆப், அந்த ஆப் டெவலப் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 rupees வரை கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த இயர் ஹெட் அண்ட் விஷிங் ஆல் குட் லக்.